சரஸ்வதி தேவியை பற்றிய சில அரிய தகவல்களை இப்பதிவில் காணலாம். சரஸ்வதி அல்லது கலைமகள் அல்லது இயன்மகள் அல்லது சொன்மகள் இந்து சமயத்தினர் வணங்கும் முக்கியமான பெண் கடவுளரில் ஒருவர். படைப்பு கடவுளான பிரம்மாவின் சக்தியாக கொள்ளப்படுகிறார். சரஸ்வதி என்னும் சமஸ்கிருத சொல் நகர்தல், ஆற்றொழுக்காக செல்லல் ஆகிய பொருள்களை என்னும் வேரின் அடிப்படையாக பிறந்தது. இவருக்கு வேதத்தில் சரஸ்வதி ஒரு ஆறாக உருவகிக்கப்பட்டு உள்ளதாக சொல்லப்படுகின்றது. நீர் இந்துக்களின் பார்வையில் வளமை, படைப்பு, தூய்மைப்படுத்துதல் முதலியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. இதனால்தான் சரஸ்வதியும் இத்தகைய கருத்துக்களோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளாள். சரஸ்வதி தேவிக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அவளுடைய பெயர்கள் என்னென்ன பார்ப்போமா? கலைமகள், வாணி தேவி, கலைவாணி, கலாவதி, சாவித்திரி, சாரதா, பாரதி, மாதவி, அபிநயா, அபிராமி, அமுதினி, அமுதசுரபி, பிராமி, பிரம்மி, அமுதவாகினி, அமுதபாரதி, அமுதா, சரசபாரதி, இந்து பாரதி, சுகபாரதி, மஞ்சு பாரதி, மகா சரஸ்வதி, பாமகள், நாமகள், சித்திரசேனா, வசுந்தரி, வசுந்தினி, வசந்தா, இசை மடந்தை, வித்யாதேவி, கோகிலவாணி, காயத்ரி தேவி, சங்கீதா, சந்தியா, சத்யோஜினி, சத்யவாணி, சத்யகலா, சகலகலாவல்லி, சசிகலா போன்றவை சரஸ்வதியின் வேறு பெயர்களாகும். மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியாயா ஸ்வாஹா என்பதே சரஸ்வதி தேவியின் மந்திரம். பேச்சுக்கலையின் தேவதை என பொருள்படும் வாக்தேவி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறாள். இந்துக்கள் சரஸ்வதியை கல்வி கடவுளாகவும் எல்லா கலைகளுக்கும் தலைவியாகவும் கருதுகிறார்கள். அறிவு ஒளியாகவும் அறியாமை இருளாகவும் கருதப்படுகின்றது. இதனால்தான் சரஸ்வதியை வெண்மை நிறத்தோடு தொடர்புபடுத்துகிறார்கள். வெள்ளை ஆடை அணிந்தவளாகவும் வெள்ளை தாமரை பூவில் அமர்ந்திருப்பவளாகவும் சரஸ்வதியை சமய நூல்கள் வர்ணிக்கின்றன. இந்து மதமாக மாற்றம் பெற்ற சைவம், வைணவம், சாக்தம், கானாபத்தியம், சௌரம் முதலியவற்றில் கலைமகள் வழிபாடும் பெருமையும் கூறப்படுகிறது. அனைத்து உயிர்களின் நாவினிலும் கலைமகள் வீற்றிருக்கிறாள் என்கிறது கந்த புராணம். ஸ்ருதி தேவி என்றும் வாக்தேவி என்றும் சமணர்கள் சரஸ்வதியை வணங்குகிறார்கள். ஜின ஐஸ்வர்யா என்றும் ஜினவாணி என்றும் அழைப்பதுண்டு. ஆபுத்திரன் என்பவன் கலைமகளிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற செய்தி பௌத்த புராணமான மணிமேகலையில் உள்ளது. மகா சரஸ்வதி, ஆரிய சரஸ்வதி, வஜ்ரவீணா சரஸ்வதி, வஜ்ர சாரதா, வஜ்ர சரஸ்வதி என 5 பெயர்களில் சரஸ்வதி பௌத்தர்களால் வணங்கப்படுகிறார். எனவே டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் சரஸ்வதியை கலைமகள் சமயங்கடந்த தெய்வம் என குறிப்பிடுகிறார். இது மட்டுமல்லாமல் சரஸ்வதி தேவி அழகிய தோற்றம் கொண்டவளாகவும் 4 கைகளை உடையவளாகவும் வெள்ளை உடை உடுத்தி வெண் தாமரில் அமர்ந்திருப்பவளாகவும் 4 கைகளில் ஒன்றில் செபமாலையும் மற்றொன்றில் ஏட்டுச்சுவடியும் இருக்க முன்கைகள் 2லும் வீணையை வைத்து மீட்டுபவளாக சரஸ்வதி உருவகப்படுத்தப்படுகிறாள். ஜெபமாலை ஆன்மீகத்தையும் ஏட்டுச்சுவடி அறிவையும் வீணை கலைகளையும் குறிப்பதாக கொள்ளப்படுகின்றது. கலைமகளில் கையில் இருக்கும் ஜபமாலைக்கு அட்சமாலை என்று பெயர். இம்மாலை சமஸ்கிருதத்தின் எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு சமமாக 51 மணிகளை உடையதாக உள்ளது. மொழி வடிவில் இம்மாலை இருப்பதாக கூறுகிறார்கள். கலைமகளின் வாகனமாக கூறப்படுவது அன்னப்பறவை. சரஸ்வதியை பற்றி தமிழில் சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை கம்பரும், சகலகலாவல்லி மாலை என்ற நூலை குமரகுருபரரும் இயற்றியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் கூத்தனூரில் தனி ஆலயமே சரஸ்வதி தேவிக்கு உள்ளது. கர்நாடகாவில் ஸ்ருங்கேரி, கட்டக் என்னும் இடங்களில் தனி ஆலயம் உள்ளது. ஆந்திராவில் பசர என்னும் இடத்தில் தனி ஆலயம் உள்ளது. காஷ்மீரின் தக்தி சுலைமான் மலையில் சர்வஜ்ன பீத என்று அழைக்கப்படும் பழங்காலத்திய ஆலயம் உள்ளது. திபெத், நேபாளம், இந்தோனேஷியா மற்றும் ஜப்பான் நாடுகளிலும் இந்த தெய்வத்தின் மீதான வழிபாடு நடைமுறையில் உள்ளது. இங்கு பென்சை டென் என்னும் பெயரில் வழங்கப்படுகிறாள். நன்றி மக்களே. சரஸ்வதி தேவியை பற்றிய